வெல்கம் டு பிகே குக்கிங் சேனல். இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியான அதுவும் ரொம்ப டேஸ்டியான ஒரு எக் ஆம்லெட் ரெசிபி தான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இந்த ரெசிப்பியை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இது எப்படி செய்யலான்னு உங்களுக்கும் சொல்லித்தரேன். இப்போ இது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். கொஞ்சம் கோஸ் எடுத்திருக்கேன், ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு, ஒரு கேரட் எடுத்திருக்கேன், 3 முட்டை எடுத்திருக்கேன். இப்போ இதெல்லாம் வெஜிடபிளுமே இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு கடாய் அடுப்பில் வச்சு இதில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி கொஞ்சம் இதை வதக்கிக்கலாம். ரொம்ப வதங்கணும்னு இல்லை, கொஞ்சம் வதங்கினா போதும். ஒரு 30 செகண்ட் வதக்கினா போதும். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்க இந்த மாதிரி சீவி தான் எடுத்திருக்கேன். கேரட் சீவுறதில் வச்சு சீவி எடுத்திருக்கேன். அதையும் ஆட் பண்ணி கொஞ்சம் இதை வதக்கி விடலாம். இதுக்கும் 30 செகண்ட் போதும். அதுக்கப்புறம் கேரட் கோஸையும் ஆட் பண்ணி இதை ஒரு 10 செகண்ட் வதக்கினா போதும். வதக்கிட்டு இதில் தேவையான மசாலாவை ஆட் பண்ணிடலாம். ரொம்ப சீக்கிரமாகவே நம்ம ரெடி பண்ணிடலாம். ஒரு ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பச்சை மிளகாய் போடுறதா இருந்தால் பெப்பரை ஒரு அரை ஸ்பூனாக ஆக்கிக்குங்க. நான் பச்சை மிளகாய் இதில் ஆட் பண்ணலை. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு கொஞ்சம் உப்பும் போட்டு நல்லா இதை வதக்கி எடுத்துக்குங்க. வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை மட்டும் தூவிக்குங்க. ஒரு பவுலில் 3 முட்டை உடைச்சி ஊற்றிக்கலாம். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் கோதம்பு மாவு ஆட் பண்ணுறேன். 1/2 டம்ளர் பால். நல்லா இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குங்க. இப்போ ஏற்கனவே நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெஜிடபிளையும் ஆட் பண்ணி நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. உப்பு கரெக்டாக இருக்குன்னு பார்த்துட்டு உப்பு தேவைன்னா இப்போ ஆட் பண்ணிக்குங்க. இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சு கொஞ்சமாக பட்டர் சேர்த்து இது மேலே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற முட்டை வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்த்துடலாம். இப்போ ஒரு சைடு நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ திருப்பி போட்டு மறுபடியும் வேக வைக்கலாம். இப்போது ரெடி ஆயிடுச்சு. நம்ம வேறொரு தட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ சோறு, காரக்குழம்பு, சைடிஷ்ஷாக இந்த முட்டை கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இதை ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிப்பியாக கூட செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. பிள்ளைங்களுக்கு கொஞ்சமாக கெச்சப் மட்டும் வச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.